இன்டீஜரை நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணுறதுல டிக்ளேர் பண்ணுறோம் ஏன்னு, அதை வேல்யூ சம் அசைன் பண்ணுறோம் வித்தவுட் டெசிமலாக. அதை ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வர மெத்தடில் பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனை தான் நம்ம தேடி போகணும். ஏன்னா அதுதான் எதை ஒன்றுமே மானிட்டரில் பிரிண்ட் பண்ணணும், ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும் நம்ம பார்த்தோம். ஸோ பிரிண்ட் ஆஃப்ல நம்ம ஏயை த்ரூவாக சொல்லிட்டா பிரிண்ட் பண்ணாது. ஏ இன்டிஜர் டேட்டா டைப்பாக இருக்கிற பட்சத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் %d அதை வந்து இன்டிஜருக்காக யூஸ் பண்ணுறோம் எங்கே இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணக்கூடிய இடத்துல. அதுபோக இன்னொரு இன்புட்டை நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய இடத்துலையும் கூட யூஸ் பண்ணுவோம், அது அப்புறம் பார்ப்போம். இப்போ ஏங்கிற இன்டிஜர் வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம மானிட்டருக்கு அவுட்புட் மோடுக்கு ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரணும்னா பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுடைய உதவி ஹெல்ப் நமக்கு தேவை. அதுக்குள்ளே போய் சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் இன்டிஜர் வேரியபிளாக இருக்கிற பட்சத்தில் டபுள் கோட்டுக்குள்ளே %d ஆர் %i சொல்லிக்கலாம். இப்போ ஏயை த்ரூவாக சொல்லிடுறோம். அப்போ ஏயில் இருக்கக்கூடிய வேல்யூ அவுட்புட் விண்டோவில் 23ன்னு வந்துடும். இல்லை 300ன்னு சொல்லியிருந்தீங்கன்னா 300ன்னு வந்துடும். இப்போ நம்ம ரெண்டு மெத்தடாக சொல்லலாம். த்ரூவாக வேரியபிள் இருக்கிற வேல்யூ சொல்லலாம், பட் யூஸருக்கு அதனால் பெரிய ஐடியா கிடைக்காது அவுட்புட்டை பார்க்குறவங்களுக்கு. அப்போ ஏ என்னன்னு சொல்லலாம். என்னன்னு சொல்கிறேன்னு நினைக்கிறத நம்ம த்ரூவாக டைப் பண்ணிட்டா பிரச்சனை வரும். ஆனால் டபுள் கோட்டுக்குள்ளே பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே டபுள் கோட்டுக்குள்ளே சொல்லி சொன்னோம்னா பிரச்சனை வராது. அப்போ டபுள் கோட்டுக்குள்ளே சொல்லும் பொழுது எதை மானிட்டருக்கு ஸ்க்ரீனுக்கு அவுட்புட் விண்டோவுக்கு எடுத்துகிட்டு வரப்போகிறோமோ அதை டபுள் கோட்டுக்குள்ளே அது ரிலேட்டடான விஷயங்களை நம்ம இஷ்டத்துக்கு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதோட டபக்குன்னு வேல்யூவை வேரியபிளை சொல்லிடக்கூடாது. அந்த வேரியபிள் என்ன டேட்டா டைப்போ அதை சொல்லி தான் டபுள் கோட்டை முடிக்கணும். முடிச்சுட்டு நாம் அந்த வேரியபிளை சொல்லி சொன்னோம்னா இந்த வேரியபிள் என்ன அப்படிங்கிற விளக்கத்துடன் எக்ஸ்ப்ளனேஷனோட மானிட்டரில் நமக்கு அவுட்புட் வரும். பொதுவாகவே பிரிண்ட் ஆஃப்குள்ளே டபுள் கோட்டுக்குள்ளே நம்ம எதை வேணாலும் சொல்லிக்கலாம், நம்மளுடைய சாய்ஸ் அது. அதில் கிராமட்டிக்கல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு இது மாதிரி எதுவும் வராது. சொல்ல நினைக்கிறத அவுட்புட் விண்டோவில் கொண்டு வர நினைக்கிறத நாம் பிரிண்ட் ஆஃப்குள்ளே டபுள் கோட்டுக்கு சொல்லிட்டோம்னா அது அவுட்புட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் வேரியபிள்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்து வரும்போது தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன வேரியபிள் என்ன டேட்டா டைப்போ அது ரிலேட்டடான விஷயங்களை டபுள் கோட்டுக்குள்ளே %d இந்த மாதிரி சொல்லி எடுத்து வரணும். இப்போ ஃப்ளோட் வேரியபிளை எப்படி ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரப்போகிறோம், அதனுடைய வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூவை ஃப்ளோட் வேரியபிள் b அதில் வேல்யூ 23.78 இருக்குது. அதை பிரிண்ட் ஆஃப் மானிட்டருக்கு எடுத்துகிட்டு வரணும்னாலே நமக்கு சடனாக உடனே என்ன உதயமாகணும் ஸ்ட்ரைக் ஆகணும்னா பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன அதான் டிஸ்பிளே பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அது ரிலேட்டடான ஹெடர் ஃபைல் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் stdio.h. பிரிண்ட் ஆஃப்குள்ளே த்ரூவாக பின்னு சொல்லக்கூடாது. பியினுடைய டேட்டா டைப் என்ன ஃப்ளோட்டு, அந்த பிங்கிறது வேரியபிள், அதில் என்ன வேல்யூ இருக்குது சம் வேல்யூ இருக்குது. ஏன்னா ஃப்ளோட் டேட்டா டைப்பில் வேரியபிள் சம் டெசிமல் வேல்யூ தான் இருக்கும் அதில். ஸோ அப்போ ஃப்ளோட் டேட்டா டைப்பில் வேரியபிள்னா டபுள் கோட்டுக்குள்ளே %fன்னு சொன்னால் இந்த வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூ த்ரூவாக அவுட்புட் விண்டோவில் வரும். பட் யூஸருக்கு பார்க்குறவங்களுக்கு வியூவருக்கு இதனால் பெரிய ஐடியா வராது. வர்ற மாதிரி பிரிண்ட் பண்ணோம்னா இது என்னன்னு சொல்லணும், என்னன்னு சொல்ல நினைக்கிறத டபுள் கோட்டுக்குள்ளே சொல்லி அப்புறம் அதோட டபுள் கோட்டை முடிச்சிடாமல் என்ன வேரியபிள் இருக்க போகிறத மானிட்டருக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம் ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அப்புறமா அதனுடைய டேட்டா டைப் என்னென்னு பார்த்து அது ரிலேட்டடாக % சொல்லி இன்டிஜராக இருந்தால் %d ஃப்ளோட்டாக இருந்தால் %f சொல்லி நாம் கமா கொடுத்து டபுள் கோட்டை முடித்து கமா கொடுத்து அந்த வேரியபிளை சொல்லணும். இப்போ கேரக்டர் வேரியபிள் இருக்கிறத ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்னா டிங்கிறது ஒரு வேரியபிள், அதுக்கு பின்னாடி ஸ்பேஸ் இருந்து அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் நம்மளுடைய டேட்டா டைப்பு. ஸோ இதில் ஏதாவது எழுத்தைத்தான் நாம் அசைன் பண்ண முடியும். இந்த எழுத்தை தான் அசைன் பண்ண முடியும். A to Z இருக்கக்கூடிய ஏதாவது தனி எழுத்து அசைன் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா த்ரூவாக வேல்யூ அசைன் பண்ணிடக்கூடாது. சிங்கிள் கொட்டேஷன் சொல்லி தான் கேரக்டர் வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணணும். அதேமாதிரி ஸ்ட்ரிங்குக்கு டபுள் கோட் சொல்லி தான் அசைன் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதை இப்போ ஞாபகப்படுத்திக்கிறோம். அசைன் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே சொல்கிறோம். அப்போ டிங்கிறது வேரியபிள், அது என்ன வேரியபிள் கேரக்டர் வேரியபிள். ஸோ டபுள் கோட்டுக்குள்ளே %c சொல்லி தான் சொல்லணும் மானிட்டருக்கு எடுத்துகிட்டு வரணும்னா. டியில் இருக்கிறது என்னன்னு சொல்லி ஒரு விளக்கத்தோடு நம்ம மானிட்டருக்கு எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறோம்னா ஆல்ரெடி வேரியபிள் அதனுடைய டேட்டா டைப்புக்கு ரிலேட்டடாக இது கேரக்டர் வேரியபிள்ங்கிறதுனால %c சொல்லியாச்சு. டிங்கிறது கேரக்டர் வேரியபிள் அதனுடைய டேட்டா டைப்புக்கு ஏற்ப %c சொல்லியிருக்கோம். அது என்னன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும்னா சம் கேரக்டர் வேல்யூஸ்ன்னு சொல்லிக்கலாம், இல்லை கிவன் கேரக்டர் யூஸ்ன்னு சொல்லிக்கலாம், நம்ம டியோட வேல்யூஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ சொல்ல நினைக்கிறது நம்ம இஷ்டம். அப்போ இன்டிஜர் ஃப்ளோட் கேரக்டர் போன்ற இன்னும் பிற விஷயங்களை நம்ம மானிட்டருக்கு எடுத்து வர்றதுக்கு நிறைய ஐடியாவை இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிக்கிறோம். இன்டிஜர் வேரியபிளை மானிட்டருக்கு எடுத்துட்டோம்னா %d சொல்லியிருக்கணும் டபுள் கோட்டுக்குள்ளே. ஃப்ளோட் வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூவை மானிட்டருக்கு எடுத்துட்டோம்னா %f சொல்லியிருக்கணும் டபுள் கோட்டுக்குள்ளே. கேரக்டர் வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவை மானிட்டருக்கு எடுத்துட்டோம்னா %dc சொல்லணும் டபுள் கோட்டுக்குள்ளே. வேரியபிளுக்கு விளக்கம் கொடுக்கணும்னா அதே டபுள் கோட்டுக்குள்ளே கொடுத்துக்கிடலாம்.
இதுபோல் ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடியதை எடுத்துகிட்டு வரணும்னா டபுள் கோட்டுக்குள்ள பர்சன்டேஜ் எஸ் சொல்லி சொல்லணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.